மறக்காம அந்த பர்ச்சேஸ் பில்லை மட்டும் எனக்கு மெயில் பண்றேங்க. ஓகே சார். இந்தாங்க. வா மகா, உட்காரு. சொல்லு மகா. அண்ணா, நாளைக்கு ஐசக்காக்கு நிச்சயதார்த்தம்ல. ஆமா ஆமா, அம்மா சொன்னாங்க. எனக்கு லீவு வேணும்னா. தாராளமா எடுத்துக்கோ மகா. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, நீயும் அண்ணிய கூப்பிட்டுட்டு காலையில நேரமாவே வந்துரு, சரியா? சாரி மகா, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, என்னால வர முடியாதுமா. ப்ளீஸ் வாண்ணா. உனக்கே தெரியல மகா, நம்ம லான்ச் பண்ண போற ப்ராஜெக்டோட டெலிவரி டைம் நெருங்கிட்டே இருக்கு. எக்ஸிகியூஷன் ஸ்டாஃப் யார் யாருன்னு லிஸ்ட் ரெடி பண்ணணும், ப்ரொமோஷனுக்கு அரேஞ்ச் பண்ணணும், இன்னும் நிறைய வேலை எல்லாம் இருக்கு. அதாம என்னால வர முடியாது. நான் சித்திக்கிட்ட பேசுறேன். ஒரு 2 days கழிச்சு ஸ்வேதாவோட வீட்டுக்கு வந்து ஐஷுவை பாக்குறேன், சரியா? சரிண்ணா. அப்புறம் விக்ரம்க்கு மறக்காம உன்னோட லீவை மெயில் பண்ணிடு, ஓகேவா? சரி, ஓகே சார். வாங்க. சார், பாஸ் உங்க 2 பேரையும் வர சொன்னார் சார். சரி, இதோ வரேன். வா. சி மேன், எனக்கு இந்த சாரி சொல்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் அதை முடிக்காம இருக்கீங்க. என்னதான் உங்களோட ப்ராப்ளம்? சி, நாளைக்கெல்லாம் டைம் இல்ல, இன்னைக்கே முடிக்கணும், இப்பவே முடிக்கணும். காட் இட்? வேஸ்ட் ஃபெல்லோஸ், வேலையை முடிக்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. மலா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும். காஃபி. உட்காருங்க உட்காருங்க. சரிக்கா. ஏய் சுபா, எவ்வளவு நேரம் டி வந்து உங்களுக்குலாம் காஃபி கொடு. அம்மா, அதத்தாம்மா ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இருமா. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வா. மா, ஆங்க வரேன். என்னடி? நேரம் ஆயிடுச்சுமா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். என்னது ஆபீஸா? ஏய், இன்னைக்கு உன் அக்காக்கு நிச்சயம், இந்த நேரத்துல ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்ற? மா, எனக்கும் இருக்கணும்னு ஆசைதாம்மா, ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லு? எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கே, நான் கண்டிப்பா போய்தாம்மா ஆகணும். பொல்லாத மீட்டிங். அக்கா விட உனக்கு மீட்டிங் தான் முக்கியமா? நீ எங்கேயும் போக வேணா, இங்கே இரு. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நான் மீட்டிங்க்கு போலனா எனக்கு வேலையே போயிரும்ல. இந்த வேலையை நம்பிதானே அக்கா கல்யாணத்தை நடத்த பிளான் பண்ணிருக்கோம். ஏய், எல்லாமே சரிதாண்டி, இருந்தாலும் உன் அக்கா நிச்சயத்துல நீ இல்லாம எப்படி? இல்ல ஜோதி, என்ன விஷயம்? பாருங்க, இவள ஐஸ் நிச்சயத்தை வச்சுக்கிட்டு மீட்டிங் போறேன்னு சொல்றா. ஏமா? லீவு கிடைக்கலப்பா, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு லீவ் கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓ, எப்படி சொல்லு? அது வந்து பாஸ், நல்லா மாவு ஃபுல்லா போட்டு பிசைஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நல்லா புடிச்சு அதுக்கான மசாலாவை ரெடி பண்ணி இன்னைக்கு அக்கா நிச்சயதார்த்தத்துக்கு உன்னால போக முடியாது போல இருக்கே மகா. இன்னைக்கு நீ அக்கா நிச்சயதார்த்தத்துக்கு போக முடியாது. குடுமா மாமா, அக்காவை எட்டி எட்டி பார்த்து கழுத்து சுளுக்கிற போது பார்த்து. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. இப்படிதான் பஸ் பப்ஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. தேங்க்யூ பஸ், தேங்க்யூ பஸ். விக்ரம், சொல்லுங்க சார். நம்ம ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றதுக்கு சில ஐடியாஸ்லாம் ரெடி பண்ணிருக்கேன். அது என்னன்னா, ஐயோ சரவணன், ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? வெயிட் பண்ணுங்க. அந்த டீ எல்லாம் ஆறுது பாருங்க, சாப்பிடுங்க. எனக்கு வர கோவத்துக்கு இவனா ஏன்டா விட மாட்டறேன்னா? வேணும்னே பண்றல, வேணும்னே சாவடிக்கணும்டா. இல்ல இருக்கட்டும். அட எடுத்துக்கோங்க மாமா. இல்ல வேணாம், நீங்க எடுத்துதான் ஆகணும், எடுத்துக்கோங்க. ஆமா, மகா எங்க காணோம்? அது ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு ஆபீஸ் போயிருக்கா. சீக்கிரம் முடிஞ்சிரும்னா இப்ப வந்துருவா. ஓகே அங்கிள்.
ஏய் மகா, ம். ஏன் பப்ஸும் டீயும் சாப்பிடாம இருக்க? சாப்பிடு, நல்லா இருக்கு பாரு. வயிறு சரியில்லை. என்னாச்சு மகா? வயிறு சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையா? ஆ மகா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. இன்னைக்கு உங்க சிஸ்டருக்கு என்கேஜ்மெண்ட் சொன்னல, நீ இங்க இருக்க? வாட் ஆர் யூ நான்சென்ஸ் டாக்கிங்? வீட்ல நடக்கிற விசேஷத்தை விட கம்பெனியோட வளர்ச்சி தான் முக்கியம்னு மிஸ் மகாலட்சுமி இங்க வந்திருக்காங்க. அவங்கள போயிட்டு நீங்க விக்ரம், டைம் ஆயிட்டே இருக்கு, ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஆரம்பிக்கலாமே. பட் வந்துட்டேன். ஆண்டி வாங்க ஆண்டி. வாமா. வாங்க uncle. மீட்டிங் Hi. எப்படி போச்சு? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். அக்கா இங்க உள்ள இருக்கா? உள்ளதான் இருக்கா. இன்னைக்கு உனக்கு நிச்சயமாய் நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் இருக்கான். என்னால தாங்கிக்கவே முடியல ஐசு, தாங்கிக்க முடியல. நான் உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். நீ இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியாது ஐசே, வாழ முடியாது. அக்கா, நிச்சயத்துக்கு ரெடி ஆயிட்டியா? என்ன நீ கல்யாண பேச்சு எடுத்தாலே உம்மனே இருக்க? செலவு பத்தி கவலைப்படுறியா? அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ஹாப்பியா இருந்தா மட்டும் போதும், சரியா? அக்கா நீ ரெடி ஆயிடு, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரி. என்னங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. சரி வாங்க. அக்கா, ஏங்க இவ்ளோ வாங்க சார், லேட்? வணக்கம். வாங்க. சீக்கிரமா தாண்டி கிளம்பணும். ஆனா வர்ற வழியில ஒரே டிராபிக் ஆயிடுச்சு. சரி. மாமா, அவர்தான் மாப்பிள்ள. வணக்கம்பா. வணக்கம் சார். இவங்க அவர் அப்பா அம்மா. வணக்கம். இன்னைக்கு ஐஸ்வர்யாக்கு நிச்சயம் நடக்க போகுது. அடுத்து கல்யாணம், அதுக்கப்புறம் விஜய் மாமா எனக்கு தான். சரி வாக்கா. சரி, வா உட்காருங்க. வா. உட்காருங்க. ஆரம்பிச்சிடலாம். மாப்பிள்ள இப்படி வந்து உட்காருங்க. ஒண்ணு ரெடியா? சரி. வர சொல்லுங்க. சுபா, ஐஸ் ரெடி ஆயிட்டால பாரு. சரிம்மா. சீக்கிரம் கூட்டிட்டு வா. விஜய், விஜய். விஜய், டேய் டேய் என்னடா ஆச்சு? டேய் 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 ஒண்ணு இல்லடா. என்ன ஆச்சுடா? டேய் 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 ஒண்ணு இல்லடா. டேய் என்ன மன்னிச்சிடுறா விக்ரம்.
ஏன்டா எனக்கு வாழ பிடிக்கல. என்னடா சொல்ற? விஷம் குடிச்சிட்டேன். டேய் எதுக்குடா நீ விஷம் குடிச்ச? டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? டேய் கண்ணை தோறடா, கண்ணை தோற. டேய் ஏன்டா? டேய் விஜய் ஒண்ணுடா. டேய் கண்ணை தோறடா, கண்ணை தோறடா. டேய் விஜய் என்ன பாறா? நான் காப்பாத்துறேன்டா உன்னை. டேய் என்னாச்சு உனக்கு? டேய் விஜய் விக்ரம், யாராவது வாங்க. விஜய் காப்பாத்தாடா. விஜய் விஜய் நான் சாகணும். ஊல் மாதிரி பேசாதடா. உனக்கு அப்படி என்னடா பிரச்சனை? டேய் விஜய், டேய் விஜய், டேய் டேய் என்ன பாறா? டேய் விஜய், விஜய், டேய் கண்ணை தோறடா, டேய் கண்ணை தோறடா. டேய் 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 விஜய், விஜய், விஜய் கண்ணை மூடாதடா தம்பி. டேய் டேய் ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல, நான் காப்பாத்துறேன்டா உன்னை. டேய் விஜய், விஜய், டேய் கண்ணை மூடாதடா. டேய் ஒண்ணு இல்லடா. டேய் டேய் தம்பி கண்ணை மட்டும் மூடாதடா. நான் உங்களை பிடிக்கலன்னு சொன்னா என்ன மறந்துடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி விஷம் குடிக்கிற அளவுக்கு போவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணத்துல உங்களை பார்த்திருக்கவே மாட்டேன். அக்கா அக்கா என்னாச்சுக்கா? எதுக்கு அழற நீ? ஒன்றும் இல்லைங்க, நான் ஒன்றும் அழலையே. அக்கா நீ போய் சொல்லாத, நீ அழுததை நான் பார்த்தேன். ஒருவேளை விஜய் விஷம் குடிச்சதை நினைச்சு அழறியா? ஆனா அதுக்காக நீ எங்க அழணும்? அக்கா அக்கா எதுக்கு அழற? வெளியே கேட்ட போது. ஐயோ எதுக்காக அழறன்னு சொல்லிட்டு அழுக்கா? அக்கா அக்கா என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சு? அக்கா என்னாச்சுக்கா? அக்கா அக்கா ஏன் இப்படி பண்ணா? எனக்கு தெரியலப்பா. அவனே தான் எனக்கு ஃபோன் பண்ணா. நந்தினி, அம்மா அம்மா இங்க பாருங்க, நீங்க வருத்தப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கத நான் பார்த்தேன்மா. அம்மா ஓகே அம்மா. ஒண்ணு இல்ல ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அம்மா அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. நர்ஸ் க்ளீன் பண்ணுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். இத பாருங்க டாக்டர் கிட்ட பேசியிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. சரி 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 அழாதீங்க அழாதீங்க. அம்மா 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 நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்கம்மா. அம்மா அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா டாக்டர் என்னப்பா சொன்னாரு? அப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சரி விக்ரம், என்னதாண்டா நடந்துச்சு? அவன் எதுக்காகடா பாய்சன் குடிச்சான்? எனக்கே தெரியலமா. நான் ஆபீஸ்ல இருக்கும்போது எனக்கு போன் பண்ணா எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு விஷம் குடிச்சிட்டேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாமா. ஆமா அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த. மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் யாரையோ லவ் பண்றேன்னு சொன்னான்ல, ஒருவேளை அதுல ஏதாவது பிரச்சனையாகி இப்படி பண்ணிட்டானா? கதவை தோற. டாக்டர் என்னமா சொன்னாரு? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கடி. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பயமா இருக்கு. விக்ரம், விஜய்க்கு என்ன பிரச்சனையா? தெரியல சரவண, எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. ஐ டோன்ட் நோ. சிஸ்டர் சார், இங்க விஜய்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. ஸ்ட்ரைட்டா போங்க, லாஸ்ட்ல ஐசியூ இருக்கும், அங்கதான். சரிங்க சிஸ்டர், போ போ போ. அம்மா அழாதீங்கம்மா. சமந்தி, சமந்தி என்னாச்சு? வந்து பாருங்க சமந்தி. தெரியல, ஐசியூல வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏதோ சொல்லல.
நீங்க அழாதீங்க. ஆமா, அவருக்கு என்னதான் கவலை? ஏன் இந்த மாதிரி பண்ணாரு? இதுக்கெல்லாம் காரணம் உங்க பொண்ணு ஐஸ்வர்யா தான். இதுல என்ன ஆச்சுன்னு கேள்வி வேற. விஜய்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் இருக்கு உங்க குடும்பத்துக்கு. கவலைப்படாதீங்க சம்பந்தி, ஒண்ணும் ஆகாது. அழாதீங்கம்மா. டாக்டர், என் பையனுக்கு ஒண்ணும் ஆகலல்ல, அவன் பொழைச்சுப்பான்ல. ஒரு நிமிஷம் டாக்டர், இப்போ விஜய் எப்படி இருக்கான்? அவன் ஓகே தானே? இல்லங்க, விஜய் இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்காரு. ஐயோ, டாக்டர், அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பிரச்சனை இல்லை. அவனை எப்படியாவது கொஞ்சம் காப்பாத்தி கொடுங்க டாக்டர். பணம் ஒரு பிரச்சனை இல்ல. அவர் குடிச்ச பாய்சன் பிளட்ல கலந்திருக்கு. நாங்க கொடுத்திருக்கிற மெடிசன் ஸ்லோவா தான் ஒர்க் பண்ணும். சம்பந்தி, பல்ஸ் வேற அப்ஸ் அண்ட் டவுனா வேரியேஷன்லயே இருக்கு. என்னால எதுவும் கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஒரு 1 hour போகட்டும், பார்க்கலாம். வெயிட் தேங்க்யூ டாக்டர். சரியாயிடு விக்ரம். அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா அம்மா, அவனுக்கு ஒண்ணும் இல்லம்மா. வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசாதீங்க. எந்த பொண்ணும் எந்த ஆம்பளையையும் வேணும்னு லவ் பண்ணி ஏமாத்துறது இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலையாலதான் அந்த மாதிரி நடக்குது. ஆமா, உங்க தம்பி அந்த பொண்ணு ஏன் வேணான்னு சொன்னாங்கிற காரணம் தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. பேசுவேன். பொண்ணுங்கனாலே மோசமானவங்க தான். உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட் விக்ரம். பொண்ணுங்களை புரிஞ்சுக்க தெரியாத, மதிக்க தெரியாத நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய், என்ன பேசுற? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஆம்பளை பையனை கை நீட்டி எதிர்த்து பேசுற? பொண்ணா நீ? ஆம்பளைனா மட்டும் என்ன வேணாலும் பேசலாமா? இவர் பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுவாரு, என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. உங்க பையன் பேசுறதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன பறிஞ்சு பல்ல உடைச்சிருவேன். எங்க முன்னாடி என் பொண்ணு அடிப்பேன்னு சொல்றீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல. அவ பேசுறது மட்டும் நல்லா இருக்கா? அவகிட்ட சொல்லுங்க, இன்னொரு வார்த்தை பேசுனா நிச்சயம் அடிப்பேன். எங்க கை வச்சு பாருங்க. ஷூ ஜோதி, பாருங்க, அப்புறம் தெரியும். அடுத்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரி புள்ளைய வளர்க்க தெரியல. இதுல ஏன் பொண்ணு பேச வந்துட்டீங்களா? ஜோதி, என்னடி இது? கொஞ்சம் அமைதியா இரு. பின்ன என்னக்கா, ஏன் பொண்ணு பத்தி ஏன் முன்னாடி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு? ஹலோ, மரியாதையா பேசுங்க. இன்னொரு தடவை என் அம்மா கிட்ட இப்படி ஏதாவது பேசுனீங்க, ஹாஸ்பிட்டல் கூட நான் பார்க்க மாட்டேன். எங்க எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உள்ள பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா வேண்டாமா? அமைதியா இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லனா எல்லாரும் வெளியில போங்க. டாக்டர், 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 விஜய் எப்படி இருக்கான்? ஹி இஸ் ஆல் ரைட். விஜய்க்கு ஒண்ணும் இல்ல, கடவுளே. அவர் பொழைச்சிட்டாரு. நீங்க போய் பாருங்க. தேங்க் யூ. போங்க. தேங்க் யூ so much பாருங்க. டாக்டர். தேங்க் யூ இட்ஸ் ஓகே. மகா, வா நம்ம கிளம்பலாம். போங்க. அம்மா இருமா, விஜய பார்க்க தானே வந்தோம், பார்த்துட்டு போயிடலாம். என் புள்ளைய பார்க்க நீங்க எல்லாம் யாரு? விக்ரம், முதல்ல இவங்க எல்லாரையும் பிடிச்சு வெளியில தள்ளு. பார்த்து பேசுங்க, மரியாதை ரொம்ப முக்கியம். அத முதல்ல உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுங்க. பெருசா பேசுறீங்க, பொண்ணை வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்தை பாரு. புள்ளைய வளர்க்கறத பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. மாமா இருமா. ஏய், நீ பேசாம ரெடி.
ஒரு புள்ள லவ் பண்ணி விஷம் குடிச்சிட்டு கிடக்குறான். இன்னொருத்தருக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. இதுல நீங்க ஏன் புள்ளைய குறை சொல்ல வரீங்களா? முதல்ல நீங்க ஒழுங்கா இருந்துட்டு அப்புறம் மத்தவங்கள பத்தி பேசுங்க. நீங்க ஒரு நல்ல அம்மாவா இருந்தா உங்க புள்ள எந்த பொண்ண லவ் பண்ணி அதுக்காக விஷம் குடிச்சானோ அந்த பொண்ண தேடி பிடிச்சு அவ கூட சேர்த்து வைங்க. ஏய் நிறுத்து. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க வேலைய பார்த்துட்டு வெளியில போங்க. எங்க உங்ககிட்ட இப்பதானே சொல்லிட்டு போனேன் சத்தம் போடாதீங்கன்னு. மறுபடியும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. பேசாம கிளம்புங்க. மா வா போலாம். ஜோதி விக்ரம் நீ வா. என்ன ஈஸ்வரி நீ உள்ள வா. வா வாங்க உள்ள வா. அப்பாடா, இதே மாதிரி இந்த குடும்பம் இன்னும் நிறைய சண்டை போட்டு பிரிஞ்சிடணும். அப்பதான் என் விஜய் எனக்கு கிடைப்பாரு. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளிய அவ்வளவு கத்திட்டு இருக்க. வெளிய வராம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐசு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? போடி. ஏய் ஏன் உன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ கண்ணெல்லாம் செவந்திருக்கு. என்ன ஆச்சு? சொல்லுடி. அம்மா கேக்குறத பார்த்தா அக்கா உண்மையா சொல்லிடுவாளோ? டேய் விஜய், ஏன்பா பேச மாட்டேங்கிற? சொல்லு. இத பாரு விஜய், அம்மா நான் இருக்கேன். பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ யாரு என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். நீ இப்படி அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம்? சீக்கிரம் சொல்லுப்பா. மா அவன் சொல்ல மாட்டான். அப்படி சொல்ற மாதிரி இருந்தாதான் விஷம் குடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொல்லி இருந்திருப்பானே. இவன் பண்ண முட்டாள்தனத்துக்கு நாம வேலையை விட்டுட்டு இங்க வந்து நிக்கணும்ல. விடு விடு. இவன் எது பண்ணாலும் வர்த்லெஸ்ஸா தான் பண்றான். யூஸ்லெஸ் ஃபெலோ. டேய் விக்ரம். டேய் விஜய், அந்த பொண்ணு எங்கடா இருக்கா? உன் கூட படிச்சவளா இல்ல உன் ஃப்ரெண்டா? நம்ம ரிலேஷனா? யாருன்னு சொல்லு விஜய். கேட்டுக்கிட்டே இருக்கேன். சொல்றான் நான் பாரு. ஏன்டா எங்க உயிரை வாங்குற? நாங்க நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன்டா இப்படி பண்ற? இத பாரு, அவ யாரு என்னன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். சொல்லு சொல்ல புரியா இல்லையா நீ? நந்தினி இப்ப விடு, வீட்டுக்கு போய் கேட்கலாம். அதுக்கு இல்லங்க. விடுன்னு சொல்றேன்ல. நீ வா, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். வா. ரொம்ப நெஞ்செழுத்துக்காரனா இருக்கான். வா. சரி பாப்பா வரட்டும் பேசிக்கிட்டு. ஒண்ணாகாது. நீ வா. வாங்க வா. கேட்டுட்டே இருக்கல, பேசாம இருக்க. சொல்லு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இந்த அர்த்த ராத்திரியில நீங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாம பேசுறீங்கன்னா அப்ப ஏதாவது ரகசியமா தானே இருக்கும். என்னன்னு சொல்லுங்க. உங்க ரெண்டு பேர் மூஞ்சியே சரியில்லையே. ஏதோ பெரிய மேட்டர் பத்தி தான் பேசுறீங்க போலயே. சரி சொல்லுங்க, நானும் கேக்குறேன். என்ன விஷயம்? அது அக்கா, அது வந்து ஏய் அதான் நான் வந்துட்டேன்ல, என்னன்னு சொல்லு. எதுக்கு மூஞ்சி
மூஞ்சி மூஞ்சி பாத்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது லவ் மேட்டர் தானே? சம்மந்தி, விஜய் சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நாம ஏற்கனவே பேசிக்கிட்ட மாதிரி விஜய்க்கும் அபிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீங்களே ஒரு நல்ல நாளா பாருங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன சம்பந்தி, ரொம்ப சிறப்பா பண்ணிடுவோம். ஈஸ்வரி, ஒரு நிமிஷம் போனை கொடு. எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட பேசிட்டு. என்னங்க இருங்க சம்பந்தி, தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த கல்யாணம் நடக்காது. ஈஸ்வரி, என்ன பேசிட்டு இருக்க? ஏன்? ஏங்க, நாம அப்ப கல்யாணத்தை பத்தி பேசும்போது இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேறங்க. விஜய் வேறொரு பொண்ண காதலிச்சு அதுக்காக விஷம் குடிக்கிற அளவுக்கு போயிருக்காருங்க. இந்த நிலைமையில அவருக்கு நம்ம அபியை எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அப்படியே பண்ணி வச்சாலும் 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்குமா? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. என்ன சரிப்பட்டு வராது? இந்த காலத்து பசங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றது சாதாரண விஷயம். இந்த சின்ன விஷயத்தை போய் பெருசுபடுத்திட்டு இருக்க. எதுங்க சின்ன விஷயம்? ஒரு பொண்ணுக்காக உயிரை விடுறதா? அவரு விஷம் குடிச்சு தப்பிச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஆனா அந்த பொண்ண மறந்துட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரு மனசுல ஒரு பொண்ண வச்சுக்கிட்டு அபிக்கு தாலி கட்டுறது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. எல்லாத்தையும் அம்மாவே கெடுத்துருவாங்க போல இருக்கு. வேண்டாம், இந்த கல்யாணத்தை எல்லாரும் மறந்துருங்க. வாய மூடு. அபசகனமா பேசிட்டு இருக்க. மகனுக்கு இப்படி ஆயிருச்சேன்னு கவலையில இருக்கிற சம்பந்திக்கு நாம தான் ஆறுதலா இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க வருத்தப்படுற மாதிரி எதையோ பேசிட்டு இருக்க. ஷோ, ஏங்க நான் என்ன சொல்றேன்னு நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம விருப்பத்தை விட நம்ம அபியோட விருப்பம் தான் முக்கியம். அவ ஆசைப்பட்டதை நிறைவேற்ற வேண்டியதுதான் நம்ம கடமை. அவ சின்ன பொண்ணுங்க, நாம தான் அவளுக்கு புத்திமதி சொல்லணும். உனக்கு இருக்கிற புத்தியை விட என் பொண்ணுக்கு நிறையவே இருக்கு. நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். அபி, விஜய்க்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீ என்னம்மா சொல்ற? எனக்கு டபுள் ஓகேப்பா. நீங்க கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. ஏய், என்னடி பேசுற? விஜய் வேறொரு பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்காரு. நீ எப்படி அவரை கல்யாணம் பண்ணுவ? அம்மா, எனக்கு அவரு பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் என்ன அவருக்கு பிடிக்கிற மாதிரி நான் மாத்திக்கிறேம்மா. டாடி, எனக்கு சம்மந்தம், நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. சரிடாமா, நான் பாத்துக்கிறேன். வாய மூடுறி. விஜய் மனசுல யார் இருக்காங்கன்னே தெரியல, இதுல நீ அவரை கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்ட. அதை விட விஜய் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? அதை நீங்க எல்லாரும் யோசிச்சீங்களா? சம்மந்தி, அது நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஷோ, ஏன் கவலை அது இல்ல சம்பந்தி. இது 1000 காலத்து பயிரு. ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிக்கணும். இதுல நாம பேசி என்ன பண்றது? சம்பந்தப்பட்டவங்க பேசணும். அந்த பொண்ணு யாருன்னு நீங்க கேட்டதுக்கு விஜய் கடைசி வரைக்கும் பதிலே சொல்லல. அப்படின்னா அவர் இன்னும் அந்த பொண்ண மறக்கலன்னு தானே அர்த்தம். இது புரியாம நம்ம கல்யாண ஏற்பாடு பண்ணி மறுபடியும் இன்னைக்கு பண்ண தப்பான முடிவை அன்னைக்கும் எடுத்துட்டாருன்னா என்ன பண்றது சம்பந்தி? ஈஸ்வரி, நீயா கண்டதை நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ணாத. ஷோ, நான் கண்டதையும் கற்பனை பண்ணி பேசலங்க. இங்க பாருங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தி. நான் இந்த கல்யாணத்துக்கு தடை போடல. நம்ம புள்ளைங்க நல்லா வாழ்றதுக்கு தடை எது வந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
முதல்ல விஜய்க்கு உடம்பு சரியாகட்டும். எந்த பொண்ணுக்காக விஷம் குடிச்சாருன்னு அவரே சொல்லட்டும். அப்புறம் அதை மறக்கறாரா இல்லையான்னு தெரியட்டும். அதுக்கப்புறமா இத பத்தி பேசலாம். சரி சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. வாங்க போலாம். அபி வா. சம்பந்தி, நாங்க பேசிட்டு எங்க முடிவை சொல்றோம். அப்ப நாங்க வரோம் சம்பந்தி. அபி வா. மா, ஆபீஸ்ல அர்ஜென்ட் வர்க்மா. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துறேன். சரி, சாப்பிட்டுட்டு போ. எதுக்கு அவசர அவசரமா ஓடுற? சாப்பிடுறதுக்குலாம் டைம் இல்லம்மா. நான் போயிட்டு வந்துறேன். வெறும் வயித்தோட போக கூடாது. சாப்பிட்டு போ. மா, நான் கிளம்பணுமா? அடிக்கிற வெயில்ல பசியில எங்கேயாவது மயங்கி விழுந்துட போறடி. காஃபி தர, அதையாவது குடிச்சிட்டு போ. மா, வேணாம். பேசாம இருடி. எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு போ. மா, டைம் ஆகுதுமா. இந்தா, சூடா இருக்கு. பாத்து 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 குடி. ஏய், பாத்து குடிடி. சூடா இருக்குன்னு சொன்னேன்ல. சரி சரி. மா, போதும் போதும்மா. ஏய், ஃபுல்லா குடி. போதும். ஏய், கொஞ்சம் போதும்மா, நான் போயிட்டு வந்துறேன். ஏய், என்னாச்சு இவளுக்கு? ஏய், நீ எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்குமா. சீக்கிரம் போயிருக்க கூடாது. எப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்து எப்ப சாப்பிடுறது? சீக்கிரம் வந்துடுறேம்மா. ஏய், நில்லு. கோயிலுக்கு தானே போற? ஏமா அப்படி கேக்குறீங்க? பூஜை கூட எடுக்காம போற? கோயிலுக்கு போறேன். போய் சொல்லாதக்கா, நீ கோயிலுக்கெல்லாம் போல. ஏய், இது எடுத்துக்கிட்டு வேற எங்கடி போவாங்க? நான் கோயிலுக்கு தான் போறேன். நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத, போ. அக்கா, நீ போற கோயில் அந்த பக்கம் இருக்கு. நீ ஏன் இந்த பக்கம் போற? நீ விஜய பார்க்க ஹாஸ்பிடல் போறேன்னு எனக்கு தெரியும்க்கா. ஆனா போ வேண்டாம்க்கா, ஏதாவது பிரச்சனை ஆயிடும்க்கா. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? என்னாலதான் அங்க விஜய் சாக கிடக்குறாரு. நான் போகாம எப்படி? நாங்க 2 பேருமே ஆசைப்பட்டு ஒண்ணு சேர முடியலன்னு தானே அவரு விஷம் குடிச்சிருக்காரு. இப்ப கூட நான் போய் அவரை பாக்கலன்னா விஷம் குடிச்சது கரெக்ட்னு அவர் நினைக்க மாட்டாரு. அவர் திரும்ப ஏதாவது பண்ணிக்கிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் அவர்கிட்ட பேச போறேன். அக்கா, நான் அதுக்காக சொல்லலக்கா. விக்ரம் உன்னை யாருன்னு தெரியாம தேடிட்டு இருக்காரு. இப்ப நீயா போய் விஜய பார்த்து விக்ரம் கிட்ட மாட்டிக்க போறியா? அந்த பயத்துல தான்க்கா சொல்ற. புரியலையா? நான் என்னோட வேலைய ராஜினாமா பண்றேன். என்ன பாக்குற? இனிமே உன்கிட்ட வேலை பார்க்க நான் தயாரா இல்ல. சூப்பர். நான் நினைச்ச மாதிரியே நீ வேலையை விட்டு ஓடுற. சோ உன்னால என்ன தாக்கு பிடிக்க முடியல. அதான் நீ வேலையை ரிசைன் பண்ற. நான் ஜெயிச்சுட்டேன், நீ தோத்துட்ட. ரொம்ப சந்தோஷப்படாத. ஏன்னா இப்பவும் நானா தான் ராஜினாமா பண்றேன். உன்னால என்ன வேலையை விட்டு தூக்கவே முடியாது. இப்போ சொல்லு, நான் ஜெயிச்சனா இல்ல நீ ஜெயிச்சியா? விஜய் எக்கேடா கேட்டு போகட்டும்னு என்னால விட முடியாது. அக்கா, விஜயோட அம்மா அப்பா எல்லாம் அங்க இருப்பாங்கக்கா. அவங்க எல்லாம் என்ன பார்த்தா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும்க்கா. கொஞ்சம் பொறுமையா இரு. விஜய்க்கு உடம்பு சரியானதும் நம்ம போய் பார்க்கலாம்க்கா. இல்ல, முடியாது. சாகர நிலைமையில கூட என் பேரை சொல்லல. தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. நான் உங்களை மாட்டி விட்டுருவேன்னு ரொம்ப பயந்துட்டீங்க போல. ஆமாங்க, ரொம்ப பயந்துட்டோம். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சும்மா ஒரு ஜாலிக்கு தாங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. சரிங்க, விளையாடல. நான் அத சொல்லல, சாக ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நீங்க விஷம் குடிச்சது கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு.
சொன்னாங்க? இதோ இப்ப சொன்னாங்களே. என்னங்க புரியலையா? இப்போ நம்மள விரும்பாதவங்க விஷம் குடிச்சாங்கன்னா யாராவது கஷ்டப்படுவாங்களா? விரும்பினவங்க விஷம் குடிச்சாதானே கஷ்டப்படுவாங்க. இப்ப நான் விஷம் குடிச்சதுக்கு உங்க அக்கா கஷ்டப்படுறாங்கன்னா அப்ப அவங்க என்ன லவ் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். விஜய், இந்த வார்த்தை விளையாட்டெல்லாம் வேண்டாம். இனிமே இப்படி பண்ணாதீங்க. ஏங்க ஒரு நிமிஷம். சுபா, உன்னோட நம்பர் கொடுத்துட்டு போ. ஏன் நம்பரா? எதுக்கு? உங்க அக்கா கிட்ட பேசுறதுக்கு. நான் உங்க வீட்டு நம்பருக்கு கால் பண்ணா நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. அதான் உன் போன் நம்பர் கேக்குறேன், குடு. நீங்க எதுக்கு எனக்கு கால் பண்ணணும்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசுறதுக்கு தான். இனி பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. என்ன மறந்துருங்க. அந்த நிச்சயதார்த்தம்லாம் சும்மாங்க. இதுக்கு எல்லாமே உங்க மனசுதாங்க காரணம். உங்க மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. அது உங்க வாயால சொல்ல வைக்காம நான் விட மாட்டேன். சுபா, உன் போன் நம்பர் கொடு. கொடுக்காதடி. இப்ப நீங்க எனக்கு நம்பர் கொடுக்கல அப்படின்னா இப்ப போன அப்பா அம்மாவை சத்தம் போட்டு கூப்பிட்டுருவேன். பாக்குறீங்களா? அப்பா. இல்ல வேண்டாம், இருங்க இருங்க, நம்பர் தரேன். நம்பர் கொடு. ஐயோ, இது உன்னோட நம்பர் தானே? ஆமா ஆமா, போலாம்க்கா. வா வா. ஒரு நிமிஷம் நில்லு. இங்க வா, இங்க வா. வா வா. அட வா. உன்னை நம்ப முடியாது. எதுக்கும் நான் நம்பரை செக் பண்ற. இது உன்னோட நம்பர் தானான்னு. ஹலோ, கஜலட்சுமி மளிகை கடை, என்னங்க வேணும்? கஜலட்சுமி மளிகை கடையா? இதுலயும் நீங்க 2 பேர் என்ன சீட் பண்ண பாக்குறீங்களா? ஒழுங்கா உன்னோட நம்பரை சொல்லிரு. கரெக்ட் நம்பர் தான். ஓகே, நான் உனக்கு கால் பண்ணும்போது டக்குன்னு போன் எடுத்து உங்க அக்கா கிட்ட கொடுத்துடணும். சரியா? சரி, 2 பேரும் வீட்டுக்கு போங்க. பார்த்து பத்திரமா போங்க. சரியா? போகும்போது அவங்கள வெயில் படாம கூட்டிட்டு போ. ஏன் அப்படி பாக்குற? சொன்னது செய். போ. பை. வா போலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆரஞ்சு பழத்தோட வாங்க. இந்த கத்திரிக்காயை வீட்லயே விட்டுட்டு வந்துடுங்க. போங்க போங்க போங்க. வாங்க, போடி. போங்க. ஆரஞ்சு பழத்தோட வாங்க. பாய். அக்கா, வாக்கா போலாம். இதுக்கு தான் நான் அவளை வீட்லயே விட்டுட்டு வர சொன்னேன். பாய் பாய்.